தேவ செய்தி பிரதர் எஸ் பெனில். அக்கினியின் கரங்கள் ஊழியம், நாகர்கோவில். அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதும் பெரிதும் சிறந்ததுமான நாமத்தினாலே இந்த 3ஆம் நாள் நற்செய்தி கூறுகளில் உங்களை சந்திப்பதில்லை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்குள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் அடியேனையும் அழைத்து ஒரு திருச்சபைக்குள் ஏற்று கர்த்தருடைய சத்தத்தை அடியின் மூலமாக கேட்பதற்கு அருள் செய்த என் தேவனை ஸ்தோத்திரித்து கர்த்தருக்காக சகலவத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய கரத்தின் கிரைகளும் அவருடைய மேய்ச்சலில் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ மாஸ்டர். எல்லாரும் இருக்கிற இடங்கள் இல்லை. இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து அவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்படும். எல்லாரும் இருக்கிற இடங்கள் இல்லை. எல்லாரும் எழுந்தி கண்களை மூடி. How a precious time, Lord. How it's great in before for your presence. எவ்வளவு அருமையான நாட்கள் உன்னை சமூகத்தில் வந்ததாய், எத்தனை மகிமை பொருளின தருணங்கள். நன்றி செலுத்துவோம். இத்தகைய சீரை பெற்ற ஜாதி ஜனம் பாக்கியம் உள்ளது. Thank you Jesus. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பாவின் முகத்தை நோக்கி பாருங்க. நான் நிற்பது நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. எல்லாருமாய் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you master, thank you Jesus, thank you Jesus. தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாரும் துதிப்போம். வாய்களை திறந்து யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இந்த நற்செய்தியின் பண்டிகையின் கடைசி நாளிலே நாம் கூட்டி வந்து இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து துதிப்போம். கண்களை மூடி. Thank you Lord. இயேசுவா உமக்கு நன்றி. நீ மட்டும் உதவி செய்த எபினேசர். இனிமேலும் எனக்கு உதவி செய்யும்படியாய், இனிமேலும் என்னை நடத்தி கொண்டு வரும்படியாய் கர்த்தரே உமக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord, உமக்கு நன்றி. Thank you master. Hallelujah. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தையும் அகால ஆழிகளையும் இதை பிரித்து போட்ட தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவராம். அல்லேலூயா. ஜீவராசிகள் யாவும் கர்த்தரை துதிப்பதாக, நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. சகல மகிமை இந்த தேசத்தை நிரப்பும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களை நிரப்பும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து. அல்லேலூயா. mighty God, உமக்கு நன்றி. thank you master, thank you master, thank you Lord. யாரும் உரிமையாய் இருக்க வேண்டாம். எல்லாரும் தங்களை மூடி விடுதலையோடு ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து. அல்லேலூயா. உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை சிறந்தது. எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா? அவர் சொல்லாதுமே, அவர் கடலிட நிற்குமே, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, என் தேவனால் முடியாத ஒரு காரியம் உண்டோ? அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. இதோ அவருடைய செவிகள் மந்தமாகி போகவும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதா? எல்லாரும் கரங்களை கட்டி கதரை துதிக்கலாமா? விடுதலையோடு எப்படியெல்லாம் அவருக்கு நன்றி பலி செலுத்த விரும்புகிறீர்களோ அப்படியெல்லாம் எல்லாரும் வாய்களை திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you master, thank you Lord. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அல்லேலூயா
அன்பே நான் உன்னை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உன்னை பார்க்கிறேன் நல்ல மெய்ப்பன் நீதானே நல்ல மெய்ப்பன் நீதானே நான் உங்கள் ஆட்டுக்குட்டியே நான் உங்கள் ஆட்டுக்குட்டியே அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நீரே என் வழி நீரே என் சத்தியம் சொல்லலாமா நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் நீரே என் ஜீவன் அன்றோ நீரே நீரே என் ஜீவன் அன்றோ நீரே என் ஜீவன் அன்றோ ஈஸ்வரா அப்பா நான் உம்மை பாடுகிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா எல்லாரும் உம்மை பாடுகிறேன் எல்லாரும் ஆகிறேன் மகிமை பாசுவப்பா நான் உம்மை பாடுகிறேன் நல்ல மெய்ப்பா நீதானே நல்ல மெய்ப்பா நீதானே நான் உம்மை பார்க்கிறேன் நான் உம்மை பார்க்கிறேன் நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நீரே எங்களே நீரே என் சத்யா நீரே எங்களே நீரே என் சத்யா நீரே என் ஜீவன் அன்றோ நீரே என் ஜீவன் அன்றோ நீரே என் ஜீவன் அன்றோ எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம் உம்மை பாடுகிற கிருபை உம்மை துதிக்கிற கிருபை உம்முடைய வல்லமை பெரியதாவியானவரே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை இது ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளக் கூடாது என்று சொல்லி போராடுகிற சகல துறைத்தனத்தின் ஆவிகள் மாந்திரிகத்தின் ஆவிகள் விக்கிரகத்தின் ஆவிகள் ஆசிரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆவி செயலிழந்து போகும்படி நான் செபிக்கிறேன் ஹalleluya ஹalleluya thank you master thank you lord உமக்கு நன்றி thank you lord உமக்கு நன்றி தேவனே உம்முடைய அக்கினி இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஒவ்வொரு ஜனத்தின் மேலாய் ஒவ்வொரு பொல்லாத அசுத்தத்தின் மேல இறங்குவதாக விக்கிரகத்தின் ஆவிகள் கர்த்தரோடு செயலிழந்து போவதாக வல்லத விக்கிரகம் வல்லத அசுத்த ஆவியை ஜனங்களுடைய இருதயத்தை கெடுக்கிற வல்லத ஆவியை ஆசீர்வதினாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதனுடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம். எல்லாரும் சொல்லலாமா தேவராஜி கர்த்தர் மற்றும் என்னை நடத்தினதை நினைத்து நான் நன்றிகளை செலுத்துகிறேன் மற்றும் என்னை நடத்தி வந்த பாதையை நினைத்து நான் நன்றிகளை செலுத்துகிறோம். ஓ இவா கமரா சத்னரி கமலவரியா எல்லாரும் வயலை திறந்து துதிக்கும் பொழுதே ஒரு அச்சுடி இறங்க போகிறது. துதிக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார் பிசாசுக்கு வெட்கம் உண்டாகும்படியாய் உனக்கு ரட்சிப்பான நன்மை நான் கொடுக்கிறேன். சத்துரு நினைச்ச அவ்வளவுதான் இதன் காரியத்தை முடித்து விடலாம் இதன் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடலாம். கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் ஆசீர்வதிக்கிறவரை நான் நிறுத்துவதே இல்லை. ஓ கர்த்தருடைய கிருபை உன்னை தொடருகிறது. கர்த்தருடைய வல்லமை ஹalleluya. ஓ மலாகாத காரியம் எதுவுமே
சொல்லி முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தரவா. அவர் நினைச்சிட்டாரா, அவர் ஒன்ன நினைச்சிட்டாரா, அதை செய்து முடிப்பாரா. அவரை சக்தி நினைச்சத அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அரளை சாட்டி ஹalleluya. கர்த்தருடைய மகிமை. ஓ பிரைஸ் லார்ட். என்னை தருகிறே தருகிறே உன் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உன் பாதத்தில் என்னை தருகிறே தருகிறே. பாதங்களை அர்ப்பணிக்கும் உம்முடைய வார்த்தைகள் என்னை கழுவுவார், என்னை சுத்தப்படுத்தும். உருவாக்குமே 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 உருவாக்குமே. சுடையின் கரமா, வல்லமையின் கரமா, அக்கினியின் கரமாய் உன் மத்தியில் ஆசீர்வாதிக் கொண்டிருக்கிறார். இந்த அக்கினியின் கரத்தோடு ஒப்புக்கொள்வார்கள். இந்த அக்கினியிலிருந்து உன்னை உருவாக்கி அவர் பொன்னை புடமிடுவதைப் போல், இதை வெள்ளியை பரிசோதிப்பதைப் போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை புடமிட்டு சோதித்து சுத்த பொன்னாய் அவர் மாற்றி விடுகிறார். உன்னை சுத்த வெள்ளியாய் நற்குந்தமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். எல்லா ஜாதி ஜனங்களும் உன்னை பார்க்கிறவர்கள் பாக்கியவன் என்று சொல்லுகிற நாட்கள் வருகிறது. திருச்சபையே, தேசங்கள் உன்னை நோக்கி பார்க்கிற நாட்கள் வருகிறது. சகாயவ திருச்சபையை கர்த்தர் சொல்லுகிறார், என் பாவத்தை மட்டும் விட்டுவிடாத வாலிபர்களே, கன்னியர்களே, முதியோர்களே, என் கரத்திற்குள் அடங்கியிருங்கள். என் கரம் உயர்த்தப்படும் பொழுது இதோ இந்த தேசத்தின் நடுவிலே உன் மேல் என் கரத்தை வைத்து முற்புறத்திலும் என் பிற்புறத்திலும் என் கரத்திலே உன்னை நிறுத்தி என் வலது கரத்தை உன் மேல் வைத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். திருச்சபையை, தேசங்களுக்குள்ளாய் இழப்புகள் திறக்கப்பட்ட வாசலாய், எல்லா ஜனத்திற்கும் சுமவீடாய், ஆசீர்வாதத்தின் பெட்டகமாய் இதை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். என் மகிமையின் ஆலயத்தை நான் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் என்னாலும் திறந்தவைகளும் என் காதுகள் என்னாலும் கவனிக்கிறதுமாயிருக்கிறது. கனிவோடு என் பாதத்தில் வருகிறவனை ஒருபோதும் நான் வெறுமே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் பேசுகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இந்த ஆலயத்தில் வெளிச்சம் ஒருபோதும் மங்காது இருக்கிறதற்காக வலுவனே, கன்னிகைகளே, உன் தீவத்தை எழுப்ப பிரகாசிக்க பண்ணு. உன் விளக்கிலே எண்ணெயை ஊற்றி உன்னில் இருக்கிற வெளிச்சம் குன்றாதபடிக்கு யாவருக்கும் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். உன்னில் இருக்கிற வெளிச்சத்திலே பூமியின் ராஜாக்கள் கடந்து வருவார்களா? உன்னில் இருக்கிற வெளிச்சத்திலே பூமியின் ஜனங்கள் கடந்து வருவார்கள். பெயர் பெற்ற திருச்சபையாய் நீ எப்சிமா என்றும் நீ யூதா என்றும் போற்றப்படுகிற நாட்கள் வருகிறது. தீமையை உன் நடுவிலிருந்து நான் விரோதபடிக்கு உன்னை நான் கழுவி சுத்திகரித்து நவமான ஆவியை உன்னை ஊற்றி உன் இதயத்தை புதியதாய் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். நன்றி இயேசு சுவாமி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கரங்களை தட்டி நன்றி ஆவியானவர். நன்றி இயேசு சுவாமி. அப்படியே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஆலயத்தை கட்டுங்கள், அதில் நான் பிரியமாக இருப்பேன். இந்த ஆலயத்திலே உன்னை நான் தூணாய் மாற்றுவேன். உங்களை நான் நிலைப்படுத்துவேன். உங்களை நான் நிறுத்துவேன். உங்களை கொண்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அநேக போராட்டங்கள் எழுந்தது. இந்த ஆலயத்துக்கு விரோதமாய்
இடம் கொண்டு பெருகக்கூடாது என்று சொல்லி இதனுடைய அகலத்தையும் நீளத்தையும் நீட்டக்கூடாது பிடிக்கும் போராட்டங்கள் எழுந்துமா. ஆனாலும் சபையே சோர்ந்து போகாது. என் மகிமை நாளத்தை மகிமைப்படுத்துவேன். சகல சூழ்நிலையும் உனக்கு நான் சாதகப்படுத்தி தருவேன். சத்துருக்களை மடங்கடிக்கப்படுவேன். என் ஆலயத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவனை நிக்கிரகம் பண்ணுவேன். என் ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படும். என் ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும். சீயோனில் இந்த கர்த்தருடைய ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார். என் வார்த்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் தேசத்தின் கனியை புசிப்பீர்கள். மாற்றோம் என்று எதிர்த்து என் ஆலயத்திற்கு விரோதமாய் உன் இருதயத்தை பிடரி என் கடினப்படுத்துவாய். ஆனால் சகாயம் என்று சடுதிகளை நாசம் அடைவாய் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று எல்சடாய் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். நான் முந்தினவரும் நான் பின்னினவரும் நான் அல்பாவும் நான் நிலைகாவும் தானே. என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய கரத்திலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். நான் அறியேன், நீ சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உங்களுடைய நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாக பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து பாதம் பண்ணி பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்குள் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலில் ஜெயமாய் வீற்றிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா. கர்த்தருக்கென்று வைராக்கியப்படுங்கள், அதிலே அவர் பிரியமாக இருக்கிறார். அக்னியின் கரங்கள் ஊழியமானது எல்லா மாதமும் 3வது சனிக்கிழமை இம்பீரியல் திருமண மண்டபத்திலே வைத்து நாகர்கோவிலில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விடுதலையின் உபவாச கூடுகையாக இந்த கூட்டங்களிலே உங்களால் முடியும் என்று சொன்னால் வியாதிப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், பில்லி சுயத்தினாலும் மாந்திரியத்தின் ஆவியினாலும் கட்டுண்ட ஜனங்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள். இயேசு அவர்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. எத்தனையோ கர்த்தரை அறியாத ஜனங்கள், ஹிந்து மார்க்கத்தை சார்ந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர்களாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நான் அதிகம் துதிக்கிறேன். முடியுமானால் யாருக்காகிலும் கர்த்தருக்கு செய்ய விரும்பினீங்கன்னா எங்க ஊழியத்துல பைபிள் வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. அநேக ஹிந்துக்களுக்கு பைபிள் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை